நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பவர்ஃபுல்லான டெம்பிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வில்வாத்ரிநாதன் கோயில், இன்னொன்று மாங்கோட்ட பகவதி கோயில். ஸோ நான் இப்போ இந்த வியூ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வாத்ரிநாதன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். ஃபேமிலியோடு வந்திருந்தோம், நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். ஸோ அந்த வியூ தான் இது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எங்கே இருக்குங்கிறத நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். விஷ்ணுவோட 7வது அவதாரமான ராமர் கோயில் தான் இது. இந்த கோயிலில் வந்து ராமர் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மணன் அப்புறமா ஆஞ்சநேயர் 2 சாமிகளும் இருக்குது. கேரளாவில் இருக்க 4 பெரிய ராமர் கோயிலில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற லக்ஷ்மணன் சிலை வந்து ஒரு ரேரான ஒரு சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து இந்த கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா பாரத புழாங் அந்த ரிவர் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். கிபி 392களில் மன்னர் சேரமன் பெருமாள் வந்து அந்த கோயிலை வந்து பராமரித்து அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஊர் மக்கள் கையில் வந்து கொடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1800களில் அந்த ஏரால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 3 தடவை தீப்பற்றி எரிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்படி 3 தடவை தீப்பற்றி எரிந்தும் கூட அந்த உள்ளே இருக்கிற அந்த ராமர் சிலைக்கோ லக்ஷ்மணன் சிலைக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அது வந்து மீட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பவர்ஃபுல்லான காட், அவ்வளோ ஃபயர், மொத்த கோயிலும் தீப்பற்றி எரிந்தப்ப கூட அந்த ராமருக்கோ லக்ஷ்மணனுக்கோ அந்த சிலைங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் அதை வந்து மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1883 கொச்சினோட கிங் வந்து இந்த கோயிலை வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பராமரித்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து 5 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்க. 5 to 11 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் 5 to 9 வரைக்கும் இருக்கும். ட்ரெஸ் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மோஸ்ட்லி ட்ரெஸ் கோட்ஸ் வந்து ஷர்ட் வந்து போடக்கூடாது, வேஷ்டி மட்டும்தான் இருக்கணும். பொண்டுகளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் தான், சுடிதார், அதுக்கப்புறமா சாரீஸ் அந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே வந்து கற்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நான் இந்த பார்த்துருப்பீங்க. அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு நீங்கள் அந்த ஒரு கல் மேலே இன்னொரு கல் அடுக்கும்போது அது வந்து சரிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னா அது வந்து நடக்காது. சப்போஸ் நீங்கள் என்னத்தை ஆசைப்பட்டு இந்த கல் மேலே ஒரு கல் வச்சு அடுக்குறீங்களோ அது நின்றுடுச்சு அப்படின்னா அந்த ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இங்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவில்வாமலா அப்படிங்கிற வில்லேஜில் இருக்குது. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 கடவுள் இருக்குது. ஒன்று ராமர், லக்ஷ்மணன், இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர். ஸோ 3மே ரொம்ப ஒரு ரேரான ஸ்டாச்சு. ஸோ நீங்கள் என்ன வேண்டினாலும் அது வந்து நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்திருக்க கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோட்டு பகவதி அம்மன் கோயில். ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோட்டு பகவதி அம்மன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நெசவாளர், அதாவது துணி நெய்கிறவங்களோட ஒரு கனவை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்ததா ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. அவர் பேர் வந்து குட்டன். அந்த குட்டன் அப்படிங்கிறவர் வந்து மாங்கோட்டு பகவதி அம்மனோட ஒரு குட்டன் வந்து தேவியோட தீவிர பக்தன். தேவி அப்படின்னா பகவதி அம்மாவோட தீவிர பக்தன். அந்த திருவிழா டைமில் துணி விற்க போகிறப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாமி வந்து ஊர்வலம் வந்திருக்கு. அப்போ அந்த சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஒரு புயல் வந்து கிளம்பியிருக்கு. சூறாவளி மாதிரி ஒன்று வந்திருக்கு. அப்போ வந்து அந்த சூறாவளி காற்றுல அம்மனோட சிலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அப்போ இந்த குட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்கிட்ட இருந்த துணியை கொண்டு வந்து அம்மனோட அம்மனோட சிலையில போடுறாரு. அப்போ அது என்ன ஆயிடுது அப்படின்னா, சிலையோட துணி வந்து ஒட்டிக்குது.
அந்த துணி வந்து வரவே இல்லை. அந்த சிலை மேலே குட்டன் போத்தின துணி வந்து ஒட்டிக்குது, வரவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அங்கே வந்து வரவே இல்லை. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டன் அப்படிங்கிறவர் இருக்காரு, அவர் வந்து ரெகுலராக ஒரு இடத்துல போய் உட்காருவார். அவருக்கு ஏதாவது டயர்டாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல போய் உட்காருவார். அப்போ வந்து அவர் வந்து ஒரு கொடை வச்சுருந்தார். அந்த கொடை வந்து எப்பயுமே அவர் வந்து கேரி பண்ணுற கொடை அது. அந்த கொடை வந்து வச்சுட்டு இவர் வந்து பக்கத்தில் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கொடை வச்சுருந்தார் இல்லையா, அந்த கொடை வச்சுருந்த இடத்துல தான் இப்போ வந்து பகவதி அம்மன் வந்து இருக்கிறதா ஹிஸ்ட்ரி வந்து சொல்லப்படுது. ஸோ ஒரு தீவிர பக்தனால் உருவான ஒரு கோயில் தான் இந்த மாங்குட்டு பகவதி அம்மன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இந்த கோயிலோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், காலையில் 5 to 11, அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 to 8-9 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமியோட பேர் வந்து மூக்கஞ்சாத்தான். அந்த சாமி வந்து இந்த பகவதி அம்மனுக்கு வந்து காவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சாமி வந்து இப்போ உங்கள் வீட்லேயோ யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாவது கழிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணிச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலில் ஒரு கோழி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இது கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த கோயிலில் நிறைய கூட்டம் வருது. அந்த மூக்கஞ்சாத்தான் அது வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள்னு சொல்லப்படுது. அப்புறமா இங்கே வந்து அன்னதானம் வந்து டெய்லி அன்னதானம் உண்டு இந்த கோயிலில். இருக்க கோயில் எல்லாமே பவர்ஃபுல் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாங்கோட்டு பகவதி அம்மன் அப்படிங்க அந்த கோயிலும் பயங்கர ஒரு ஃபேமஸான பயங்கர பவர்ஃபுல்லான கோயில். நம்ம என்ன வேண்டினாலும் அதை வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பக்தர்களால் நிறையவே சொல்லப்படுது. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாலக்காடுலேருந்து ஆலத்தூர் போகிற வழியில் அத்திப்புத்தா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ எல்லாரும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.